பருப்புலாம் பூச்சி பிடிச்சிருச்சு. இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியல. எப்பா நீ எதுவும் கவலைப்படாத, நான் மார்க்கு தான் போகிற மீன் வாங்கிட்டு வரேன். அப்பனா வறுக்கிற மீன் வாங்கிட்டு வந்துடாதீங்க, குழம்பு வைக்கிற மீனா வாங்கிட்டு வாங்க. சரி இரு, நான் சீக்கிரம் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்பாடா காலையிலே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கடா மீன்லாம் இன்னைக்கு. அதனால நமக்கு தேவையான மீன்லாம் தம்பிகிட்ட வாங்கி கொடுத்து க்ளீன் பண்ண சொல்லிட்டேன். தம்பியும் கோச்சிக்காம நான் சொன்ன மாதிரி பக்காவாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டான். எப்பா வந்துட்டேன், சீக்கிரம் வா. பரவாயில்லையே, அங்கேயே வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டீங்களா? இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு சிம்பிளாக நான் குப்பத்து மீன் குழம்பு வைக்க போகிறேன். என்னது குப்பத்து மீன் குழம்பா? அதுக்கு தக்காளியை நல்லா கசக்கி கரைச்சி வச்சு புளியை ஊத்திட்டு தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு கையால ஒரு கலக்கு கலக்கி அடுப்புல வச்சு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கழுவி வச்ச இவங்களை ஒருத்தவங்கள உள்ள இறக்கி விட்டுட்டு நல்லா இவங்க வெந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தாளிக்கிறதுக்காக வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா நசுக்கி ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி காஞ்சதும் கடுகு போட்டு நசுக்கி வச்ச வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து ஒரு வதக்கி குழம்ப தாளிச்சு மேலாக கொத்தமல்லி தாழியை தூவி விட்டா குப்பத்து மீன் குழம்பு ரெடி. இதே மாதிரி நீங்களும் வீட்டுல ஒரு டைம் செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும்.